ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இல்லத்தரசியின் கனவுகள். இன்றைக்கி நான் மாங்காய் சாதம் செய்கிறத பற்றி உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், கடுகு, கடலைப்பருப்பு, கடலெண்ணெய், உப்பு. சீவனை மாங்காய் சீவி எடுத்து வச்சுக்கணும். அந்த சீவலை தனியாக வச்சுக்கோங்க. கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டு, கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் காஞ்ச மிளகா போடுங்க. காஞ்ச மிளகா வறுபட்ட உடனே கடலைப்பருப்பு போடணும். கடலைப்பருப்பு போட்டு அது வறுபட்ட உடனே கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்து வதக்கிட்டு அது கூட துருவி வச்ச மாங்காய் சீவலை போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அது வதங்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் மஞ்சத்தூள் லைட்டாக சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் எண்ணெய் தனியாக மாங்காவோடைய சீவல் தனியாக வர அளவுக்கு வதக்கி எடுத்துகிட்டு சாதத்தை போட்டு கிளறி சாப்பிட்டா மாங்காய் சாதம் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.